படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம். ராதா ரவி சார் நல்லா இருக்கிறாரு. ப்ரொடியூசர் சார் கூட நடிச்சுக்கிறாரு. நான் நடிச்சுக்கிறேன். நடிப்பு செம்ம நடிப்பு. ராதா ரவி சார் நடிப்பை அச்சிக்க முடியாது. அம்மா வனிதாக்கா அச்சிக்க முடியாது. வனிதாக்கா நல்லா நடிச்சுறாங்க. இந்த போலீஸு எல்லாம் நடிச்சுறாங்க. நல்லா கரெக்டாக போயிடுச்சு. ரீசெண்டாக இதே படம் அசிமா இது மாதிரி திட்டல நல்லா தாங்க. ஃபேமிலியோட ஃபேமிலியோட படம் பார்க்கலாம். ஏன்பா வனிதாக்கா சீரியல் அப்ப எல்லாரும் எந்த நடிகர் தான் சீரியல் அடிக்கல சொல்லு. எல்லா நடிகர் தான் சீரியல் அடிக்கிறாங்க படத்துல. வனிதாக்கா என்ன பண்ணாங்க? எல்லா நடிகர் தான் சீரியல் அடிக்கிறாங்க படத்துல. அவங்களெல்லாம் சொல்ல முடியுமா? எல்லா படத்துக்கு நடிப்பு, அதுதான் வாழ்க்கை. நல்லா இருக்கு ப்ரோ. படமும் நல்லா இருக்கு. எனக்கு இதுல படத்துல என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல கானா சுதாகர் பாடியிருக்காரு. ஆளை பார்த்து காலை விடு அடுத்த வேணா வாழை விடு அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதான் என்னோட ஃபீல்ட்ல இருந்து கானா சுதாகர் பாடினதுல அது இந்த படத்துல பாடினது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி என்னோட ஃபீல்ட்ல இருந்து ஆரஞ்சு மிட்டாய் பிரபா அண்ணனும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது வரைக்கும் நான் யாருக்கும் பெருமையா இருக்குன்னு நான் இதுவரை சொன்னது கிடையாது. முதல்ல சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஆனா இந்த படம் ஒரு 20 நாளாவது ஓடும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். 100 நாள் ஓடும் என்னால சொல்ல முடியாது. ஒரு 20 நாளாவது ஓடும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படி உங்கள் கவிதை கோபால். படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. கடைசி தோட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் நிறைய லீட் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லெஜண்ட் ராதா ரவி சார் பண்ணியிருக்காங்க. வனிதா அக்கா பண்ணியிருக்காங்க. பையாபுரி சார் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்ரீ அண்ணா பண்ணியிருக்காங்க. இதில் ஒன் ஆஃப் த காமெடினா நானும் பண்ணியிருக்கேன். யூடியூப்ல சினிமாவுக்கு கால் பதிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய யூடியூபருக்கு நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாரும் கொடுக்கணும். ஸோ அதுதான். தேங்க்யூ. இது ப்ரோ மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங் வரும், ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு சாங் வரும். மொத்தமே 2 சாங் தான் படத்துல. 2 சாங்குமே சூப்பரா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஒரு மாதிரி த்ரில்லரா நல்லா இருந்துச்சு. படம் பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்விஸ்ட் இதுல என்ன அப்படின்னா, படத்துல தலைகீழா பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி படத்துல என்னன்னா கடைசியா தான் ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. இதுல ஆரம்பத்திலே ஒரு ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் கடைசி கிளைமேக்ஸ்ல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கும். அது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்விஸ்ட். படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கு மேல சொன்னா வழக்கமாக தான் அடிப்பாங்க, சொல்லக்கூடாது. தேங்க்யூ பிரதர். படம் பாருங்க. இருக்கலாம். கதை கொஞ்சம் பிரம்மாண்டமா நல்லா இருக்கு படம். ஆர்டிஸ்ட்டுக்கு வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் வெளியிலையும் போய் படம் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் இன்டீரியராகவே இருக்க மாதிரி இருக்கு. மற்றபடி இப்போ சாங்ஸ்லாம் பரவாயில்ல சார். படத்தில் டிஃப்ரெண்ட்டான ஒரு இது கடைசியில் பண்ணியிருக்காங்க. இந்த போலீஸே வச்சு பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப ஃபேமிலியாக பார்க்கலாம் சார். இன்னும் கொஞ்சம் அவுட்டில் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் படம். ஸ்டோரி உள்ளே இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் நடிப்பெல்லாம் பரவாயில்லைங்க, நல்லா பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அதோட நம்பிக்கை துரோகம்ன்றதை ரொம்ப அழகாக இந்த படத்தில் இது பண்ணியிருக்காரு டைரக்டரு. செம்ம சூப்பருங்க. சாங்கும் சூப்பர், காமெடி ப்ளஸ் உங்களுக்கு ஃபேமிலி ஸ்டோரி எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஃபேமிலியோட கண்டிப்பாக குழந்தைங்களோட போய் பார்க்கலாம். எல்லாரோட நடிப்பும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. டேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லாவே ஸ்டோரியை எடுத்து சொல்லியிருக்காரு. அதான் இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படி நம்ம இது பண்ணணுன்றத ஒரு ஃபேமிலியில் நம்பிக்கைன்றதை அழகாக இதில் இந்த துரோகத்தை எப்படி இதில் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. புரியல. எதுவும் கெஸ் பண்ண முடியல. அடுத்து என்னன்னு அந்த இன்ட்ரெஸ்டிங்கோட தான் போயிட்டு இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்கும். ஆனா ரொம்ப அழகா ஒரு எப்படி சொல்றது, ஒரு எதிர்பார்ப்போட தான் போச்சு. சூப்பரா இருந்துச்சு சார் படம். ஓவரால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஆக்சுவலாக கதை இப்படி போவேன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ட்விஸ்டாக போயிருக்கு, நல்லா இருக்கு. அது ஆக்சுவலாக நம்பிக்கை துரோகம் சார். ஒரு நம்பிக்கையாக ஒரு பையனை வளர்க்குறாங்க. அவங்க பண்ணுற துரோகம் தான் கதை. அது செகண்ட் ஹாஃப்ல தான் தெரியுது அது மாதிரி துரோகம் பண்ணியிருக்காருன்னு அப்படின்னு. நல்லா இருக்கு. ஃபேமிலியை கண்டிப்பாக பார்க்கலாம். வல்கர் சீன்ஸ்லாம் அவ்வளோலாம் கிடையாது இதில். மியூசிக்கும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாங்லாம் சூப்பராக இருக்கு சார்.
ஃபேமிலி பார்க்கலாம் வந்து பாருங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும். கடைசி தோட்டா படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வந்திருக்கு. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபைனல் கிளைமேக்ஸ் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. பாருங்க, நேரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. சாங்ஸ் நல்லா ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்க, நேரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. படம் நல்லா இருக்கு. எஸ்பெஷலி விஜயகுமாருடைய டாட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் ராஜா ரவி அவர் யூஷுவல் ஸ்டைலு, அவருக்குன்னு ஒரு பாணி. அதில் வந்து அப்புறம் ஒரு அப்பாவியாக நடிக்கிற கேரக்டர் டிவி ஆர்டிஸ்ட் இருந்தவர் தான். அது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தா படம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. நல்ல டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதில் ரீரெக்கார்டிங் இன்னும் கொஞ்சம் நச்சுன்னு பண்ணியிருக்கலாம். படம் சூப்பராக இருக்குமா. செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. படம் சூப்பர்மா. தேங்க்ஸ். ட்விஸ்ட் வந்து இதில் க்ரைம் சீன் தான் பயங்கரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்ததுமா. தேங்க்ஸ்மா. சாங்ஸ் சூப்பராக இருக்கு. நடிப்பு அதுவும் சூப்பராக தான் இருக்கு. ஆமாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டாக பார்க்கலாம், ஃபேமிலியாக இருக்குது, நல்லா இருக்கு படம். இது வந்து ஒரு அப்பா அம்மா 2 பேரும், அவங்களுக்கு மகன் இல்லை. அந்த கதையை வந்து ஒரு பையனை வந்து வேலைக்கு சேர்க்கும் போது அவன் வந்து நகைக்கோசம் பணத்துக்கோசம் அப்பா அம்மா சாவடிக்கிறான். இதுதான் கதையோட கான்செப்ட். அது வில்லன் அப்பா வந்து சாவடிக்கிற மாதிரி. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கடைசி அந்த ஃபினிஷிங் தான் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. என்ன ப்ரோ? வேற ஒன்றும் எல்லாமே நல்லா இருக்கு. எதுவும் குறை சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. எல்லாருமே சூப்பராக வச்சிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக வச்சிருக்காங்க. யாருமே நடிப்பு கம்மியான்னு சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ படம். அது சொன்னேனே, அந்த கடைசியா அந்த வனிதா மேம் வந்துட்டு பண்ணாங்கல்ல, அதுதான் த்ரில்லிங். நல்லா இருந்துச்சு. அது சொல்ல முடியுமா? நல்லா இருக்கு ப்ரோ. அது ஒன்றும் தெரியல ப்ரோ, நல்லா இருந்துச்சு படம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆமாம், கிளைமேக்ஸ் வந்து வனிதாவோட இது வந்து நல்லா இருந்தது. அவங்க தான் வந்து அதில் என்ட்ரி ஆக்காங்கன்னு தெரியல. அது நல்லா இருந்தது ட்விஸ்ட்டு. சாங்ஸ் பரவாயில்ல, ரெண்டுமே நல்லா இருந்தது. 2 சாங் தான் இருந்தது, ரெண்டுமே நல்லா இருந்தது. இல்லை, கெஸ் பண்ண முடியல. அதான் லாஸ்ட் இது வந்து கெஸ் பண்ண முடியல. நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே வந்து நமக்கு யார் கில்லர்ன்றது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். பட் அந்த த்ரில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபினிஷிங் டச் வரைக்கும் கொண்டு போவாங்க. அது நல்லா, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருந்தது. அண்ட் தென் நம்ம ராதா ரவி சார் வந்து அந்த வாட் டு சே, அந்த ஓல்டேஜோட லவ் சீன்ஸு அதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்குறது. ஓல்டேஜ்லேயும் வந்து எல்லாரும் வந்து நாட் அலோன், தே கேன் பி மிங்கிள் வித் எவ்ரி ஒன்றது சார் வந்து அதை நல்லா ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல ஹாஃபாக வந்து ஜாலியாக போச்சு. எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பேருக்கு தான் வந்து கடைசி தோட்டா, பட் அது எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா த்ரில்லிங்காகவும் நல்லா சூப்பராக இருந்தது.